பிராணாயாமம் அப்படிங்கிறது மனதை உங்கள் வசம் கொண்டு வர்றதுக்கான ஒரு யுக்தி. அது மட்டும் இல்லாமல் சரியான அளவு எல்லா சக்கரங்களுக்கும் பிராணவாயுவை எடுத்துட்டு போற விஷயங்கள் பிராணாயாமம் செய்யுது. அது உடல் அளவிலையும் ஆரோக்கியத்தையும் இந்த ஏம நியமத்தோட கடைபிடிக்கும் போது மனதில் ஒரு தெளிவு, மனிதத்தன்மை நமக்குள்ள மேம்படுறது, இது எல்லாமே அதில் ஏற்பட்டுடும். பிரத்யாகாரத்தில் இந்த நாளும் கரெக்டாக போகும்போது பிரத்யாகாரம் உங்களுக்குள்ள இருந்து பல வகையா பஞ்சேந்திரங்கள் வெளியேறிக்கிட்டு இருக்கிற அனாவசியமான ஆற்றலை பிரத்யாகாரம் முழுக்க அதை தடை செய்யும். அவசியம் இல்லாத எல்லாத்தையுமே பிரத்யாகாரம் லாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா கீழே இருந்தே நீங்க ஏறி வர படி ரொம்ப தர்மம் உன்னதமான படிங்கிறதுனால உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுற ஒரு ஆற்றல் வீரியம் நிறைஞ்சதா இருக்கும். அது பஞ்சேந்திரங்கள் அனாவசியமா வெளியே போகாம இருக்கிறதுக்காக பிரத்யாகாரம் அதை சுத்தியும் வெளியேறாத அளவுக்கு ஒரு கவசத்தை உள்ள ஏற்படுத்தும். அப்படி அது தங்கும்போது எல்லா டோரும், அது அனாவசியமான டோரும் அது க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அது எந்த பக்கம் தன்னோட ஆற்றலை செலுத்தணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணும். அப்பதான் தாரணைங்கிற மிகப்பெரிய கதவு, ஆக்னிய கதவு திறக்கும். அந்த ஆக்னியில தான் தாரணைங்கிற ஒரு யுக்தியை பயன்படுத்தி நீங்க உங்களோட பிரத்யாகாரத்துல சேமிக்கப்படும் ஆற்றல், பஞ்சேந்திரியங்கள் வெளியிலிருந்து தேவையில்லாம கழிஞ்ச அந்த ஆற்றல் எல்லாம் இப்பொழுது சேமிக்கப்பட்டு தாரணைங்கிற வழியில ஆக்னியா சக்கரத்துல பாயும் பொழுது முழுக்க அங்கதான் ஒருமுனைப்பு ஏற்பட ஆரம்பிக்கும்.